கொளத்தூரில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்கியிருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணியை தொடங்கியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். நடந்து முடிந்த தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் விண்ணப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது கொளத்தூரில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தொடங்கியிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி என்பது இன்று முதல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் 14 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் சார்பில் கோரிக்கை மனு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சிந்தாதிரிப்பேட்டை மின்கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 14 வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று முதல் சரிபார்க்கப்பட இருக்கிறது. தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக இருந்த சாந்தி தலைமையில் இந்த பணி என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக இன்றிலிருந்து 7 நாட்களுக்கு இந்த பணி என்பது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 2 வாக்குச்சாவடிகளுக்கான இயந்திரங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள், வேட்பாளர்கள் அல்லது வேட்பாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய முகவர்கள் அனைவரும் இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவித்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் 35 கட்சிகள் போட்டியிட்டிருந்த நிலையில் 35 கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் அல்லது வேட்பாளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள், முகவர்கள் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் தொகுதியைப் போலவே காஞ்சிபுரம், உத்திரமேரூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி என்பது இன்று முதல் தொடங்க இருக்கிறது. தேர்தல் முடிந்த பின்னர் தொகுதிகளில் போட்டியிட வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்களில் குளறுபடிகள், அதே போல வேறு ஏதேனும் முக்கிய காரணங்கள் கொண்டு குறிப்பிடத்தக்கதாக கோரிக்கை முன்வைத்தால் இதன்படி தேர்தல் ஆணையம் இந்த பணி என்பது மேற்கொள்ளப்படும். அதன்படிதான் இன்று இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக இவிஎம் மிஷின், விவிபேட், கண்ட்ரோல் யூனிட் உள்ளிட்ட 3 இயந்திரங்களையும் சரிபார்க்கும் பணி என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சாந்தி முன்னிலையில் இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக சார்பில் வழக்கறிஞர் அணி செயலாளர் என்ஆர் இளங்கோ, அதே போல தாவேகா சார்பில் வழக்கறிஞர் அருண் உள்ளிட்டோர்களும் இந்த சரிபார்க்கும் பணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காலை 9 மணிக்கு தொடங்கியிருக்கக்கூடிய இந்த பணி என்பது தற்பொழுது பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதிரி வாக்குப்பதிவு, மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நம்பிக்கை தன்மை குறித்து ஒரு மாதிரி வாக்குப்பதிவும் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதே போல விவிபேட் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய பணிகளை திமுக மற்றும் அந்த கட்சியின் சார்ந்த பிரதிநிதிகள் முன்னிலையில் தங்கள் என்ன சின்னத்திற்கு ஏற்ப அவர்கள் வேண்டுமானாலும் வாக்குப்பதிவை மேற்கொள்ளலாம் எனவும், உதாரணத்துக்கு 100 வாக்குகள் பதிவு செய்யக்கூடிய அந்த இயந்திரத்தில் உதயசூரன் சின்னத்திலோ அல்லது விசில் சின்னத்திலோ வாக்குப்பதிவு என்பது மேற்கொள்ளப்படும். அந்த சின்னத்தில் தான் அந்த வாக்குப்பதிவு மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை சரிபார்க்கும் பணி என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல இன்றிலிருந்து 7 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய பணிகள் என்பது முற்றிலுமாக நிறைவு பெற்ற பிறகுதான் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருந்ததா, குளறுபடிகள் நடைபெற்றிருக்கிறதா என்பது தொடர்பான விவரங்கள் தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியிடப்படும். தற்பொழுது இன்று தொடங்கியிருக்கக்கூடிய பணி என்பது 2லிருந்து 3 மணி நேரம் வரையிலும் ஒவ்வொரு நாட்களும் இந்த பணி என்பது மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பூத்துகளுக்கும் 14 பூத்துகள் என்பது தற்பொழுது புகார்களாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பூத்துக்கும் 47,000 ரூபாய் என்பது திமுக சார்பில் பணமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் 6,58,000 ரூபாய் என்பது இந்த மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணிக்காக கணக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய பணிகளில் சாந்தி தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையரும் இந்த பணியை பார்வையிடுவதற்காக தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.